வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது பல விஷயங்கள் இன்றைக்கி விவாத பொருளாகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வந்த ஒரு வீடியோ, நம்ம நிர்மலா சீதாராமன், வானதி சீனிவாசன் அவர்கள் கலந்துக்கிட்ட விழா, அது ஜிஎஸ்டியுடைய குறையெல்லாம் சொல்லுங்கன்னு கோயம்புத்தூரில் நடந்த விழா. அதில் கலந்துக்கிட்ட ஸ்ரீ கிருஷ்ணா இனிப்பு கடை இருக்குல்ல, ஸ்வீட் கடை, அதோடைய உரிமையாளர் ஸ்ரீ அன்னபூர்ணா ஸ்வீட் கடை கோயம்புத்தூரில் பெரிய ஃபேமஸ். அந்த உரிமையாளர் பேசியது இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டுருக்கு. அவர் பேசுகிறத கேட்டு நிர்மலா சீதாராமனும் வானதி அவர்களும் எதுவுமே சொல்ல. நிர்மலா சீதாராமன் சிரிக்கிறாங்க, அவங்களும் சிரிக்கிறாங்க. அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் இவங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு முறையாக இல்லை. இறக்க போகிற ஐஸில் கூட ஜிஎஸ்டி போடுறாங்க, சாவரத்துக்கு உயிர் காக்கும் மருந்து அதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும், 1 லட்ச ரூபா அப்படின்னா 18%, 1,18,000 கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். அந்த 18,000 கவர்மெண்ட்டுக்கு போகுது. அதையும் மத்திய ஒன்றிய அரசு வச்சுக்கும் தமிழ்நாடு கொடுக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொன்ன விஷயம் என்ன? அன்னபூர்ணா ஸ்வீட் உரிமையாளர் சொல்கிறாரு, இனிப்பு சாப்பிட்டா 5% ஜிஎஸ்டி, அதே காரம் சாப்பிட்டா 15% ஜிஎஸ்டி, அதே மாதிரி பன்னு அந்த உள்ளே வைக்கக்கூடிய க்ரீம், பன்னுக்கு ஜிஎஸ்டி கம்மி, அந்த க்ரீமுக்கு ஜிஎஸ்டி அதிகம். இப்படி நாங்கள் பில் போட்டால் வாடிக்கையாளர் பார்த்துட்டு, என்னங்க ஸ்வீட்டுக்கு இவ்வளோ ரேட் ஆகுது, ஸ்வீட்டுக்கு கம்மியாகுது, காரத்துக்கு அதிகமாகுது, இப்போ காஃபிக்கு அதிகம், எல்லோரும் இயற்கையிலே காஃபி சாப்பிடுவாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, ஸ்வீட்டு அந்த க்ரீம், ஸ்வீட்டுக்கு 5% வச்சுக்கோங்க, க்ரீமுக்கு 15%, ரெண்டையும் சேர்த்தா மொத்தமாக இந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்தா இதுக்கும் ஜிஎஸ்டி ஏறுதுங்க. அதனால் ஸ்வீட்டை தனியாக கொடுத்துருங்க, எங்களுக்கு க்ரீமை தனியாக கொடுத்துருங்க, பண்ணை தனியாக கொடுத்துருங்க, க்ரீமை தனியாக கொடுத்துருங்க அப்படின்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு கடை, ஒவ்வொரு பொருளுக்கும் தனியான விலை அப்படிங்கிறது இது வரைக்கும் யாராவது அந்த மாதிரி ஜிஎஸ்டி இந்த மாதிரி யாராவது ஐடியா கொடுத்தாங்களா? இது யார் கொடுத்த ஐடியா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஒருத்தர் வராரு, யார், ஒரு ஒரு நீங்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் அடிக்கடி கூப்பிட்றீங்க, அதையும் தாண்டி மக்களிடம் கேட்டு தான் இந்த முடிவை எடுத்தேன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அதே உரிமையாளர் சொல்கிறாரு, நான் வானதி அவங்ககிட்ட எம்எல்ஏட்ட கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரிலாம் வரி இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இதில் வடநாட்டில் எல்லோரும் இனிப்பு நிறையா சாப்பிடுவாங்க, அதனால் அதுக்கு ஜிஎஸ்டி கம்மி, காரத்துக்கு அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ வடநாட்டில் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால ஜிஎஸ்டி கம்மி, தமிழ்நாட்டில் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால ஜிஎஸ்டி அதிகமாக அப்படி நமக்கு என்ன தோணலை, ஏன்னா ஓட்டு போடல, அப்படி ஒரு கோணத்தில் கூட கேட்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இவர்களுக்கு சரியான புரிதல் இல்லைங்கிறது மட்டும் தெரியுது. அதுவும் இல்லாமல் கடலைக்காக்கு ஜிஎஸ்டி இருக்குல்ல, கடலைக்காக்கு அதுக்கு ஜிஎஸ்டி கம்மி, ஆனால் அதே கடலை மிட்டாய் ஆகிடுச்சுன்னா ஜிஎஸ்டி அதிகம். நமக்கு ஒன்றும் புரியல. அதாவது என்னென்னா, ஒரு பொருள் இன்னொரு பொருள் இருக்குது, இந்த 2 பொருளும் கலந்ததுன்னா இதனுடைய ஜிஎஸ்டி என்னென்னா பெரிய அளவு. இதுக்கு ஒரு 15%, இதுக்கு ஒரு 2%, கடலைக்காவும் அதில் அந்த கருப்பட்டிலாம் கலந்து மிட்டாய் இது சாப்பிடுவோம்னா நம்ம கடலை மிட்டாய், இதுக்கு 5%, அந்த மிட்டாய் இருக்குல்ல அந்த பனை அதுக்கு 15% வச்சுக்கோங்க. இது 2 சேர்ந்து கடலை மிட்டாய் ஆனால் 18% ஆகிடுது. எப்படி ஆகும்? அப்படிப்பட்ட இது, அதாவது என்னென்னா, இது ஒரு அடிப்படையே தெரியாமல், அதாவது சுப்பிரமணிய சாமி சொல்கிறார், நிதியமைச்சருக்கு நிதியை பற்றியே தெரியாதுன்னு. அப்போ இன்னொன்று சொல்கிறார் அவர், என்னென்னா இது வாடகை, அதாவது தங்கறதுக்கான வாடகை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது, சூரசம்காரம் திருச்செங்கோடு நடக்கும்போது நடக்கும், அந்த 7,500 ரூபா அந்த ரூமோட வாடகை, அதுக்கு 18% போடுறீங்க, 15% போடுறீங்க அப்படின்னா எப்படிங்க கட்ட முடியும்னு கேட்குறாங்க. அதையும் தாண்டி அதை நாங்கள் இன்புட்டாக எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு அதாவது லவங்க பட்டை அது இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மசாலாவுக்கும் ஒவ்வொன்றுன்னா அது எப்படி சரியாக இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும்னு அவர் கேட்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. நம்ம என்ன கேட்குறோன்னா, ஒரு மருந்து, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மருந்தில் அதாவது புற்றுநோய்க்கான மருந்து, அதுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோன்னு சொல்கிறீங்க. புற்றுநோய்க்கான மருந்து, சுகருக்கான மருந்து, பிபிக்கான மருந்து, அதுவும் குறிப்பாக சுகர், பிபி இதற்கான மருந்துகள் இன்றைக்கி பரவலாக உங்களுக்கு அது மூத்த குடிமக்கள் இல்லை, சாதாரண குடிமக்களாலும் பயன்படுத்தப்படுது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் சுகர், பிபி நிறையா வருது. இப்போ நீங்கள் அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு கொள்ளடிக்கிறீங்களே, இது ஏழை மக்களை பாதிக்கக்கூடியதாக இல்லையா? அதே மாதிரி நம்ம ஞாபகம் சொல்கிறோம், அந்த வங்கி கணக்கு ஒன்று ஓப்பன் பண்ண சொன்னீங்க எல்லாரும், பிரதமர் ஜந்தர் மந்தர் ஏதோ இந்தியில் சொல்கிறீங்க, அது ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க அதில் காசு வைக்க முடியாது, ஏன்னா காசே இல்லாதவனுக்கு ஓப்பன் பண்ணி மோடி படம் போடுறாருன்னு நீங்கள்.
அதில் பேலன்ஸ், அதாவது மினிமம் பேலன்ஸ் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா பேர்கிட்ட பணம் பிடிச்சிங்கல்ல, அது நீங்களே சொல்லியிருக்கீங்க 15,000 கோடின்னு. அப்போ ஏழை மக்கள் 100 ரூபா 200 ரூபாவை பிடிச்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பாதிக்கிறதே இது சரியா? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, செந்தில் பாலாஜி வந்து கண்டக்டர் டிரைவர்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கிறீங்க. அவர் அடித்தது தனி மனித கொள்ளை, நீங்கள் அடித்தது கவர்மெண்ட் கொள்ளையா அப்படின்னு கேட்கணுமா கேட்க வேணாமா? இப்போ என்ன நடந்துட்டுருக்குது, இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிற போர்வையில் நடக்குது. நீங்கள் எங்கே வேணால் போங்க, நீங்கள் ஒரு வீட்டில் வந்து எது வாங்கினாலும் ஜிஎஸ்டி தாங்க. நல்ல வேலை ஒன்றே ஒன்று தான், இந்த காய்கறி வாங்கணும்ல வெளியில், கத்திரிக்காய் முருங்கைக்காய், அந்த அவர் ஜிஎஸ்டி போடுறதில்ல. ஆனால் இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி ஏற்கனவே போட்டாங்க, அவர் நமக்கு பில் போடாமல் கொடுக்குறாரு. இதில் வேறு என்னென்னா எல்லோரும் பில் கொடுத்து வாங்குங்க, பில் கொடுத்து வாங்குங்க, பில். நம்ம என்ன கேட்குறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சாமானிய ஒரு மனிதர், அவர் வந்து காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. அவர் வந்து வேலைக்கு போனாலாம் காசு, ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப டைட்டாக ஓடிட்டு இருக்குது குடும்பம். அவரை ஒழுங்கு நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறார், அவரை குற்றவாளி ஆக்குவது நீங்கள் தான். என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி, இதுக்கு ஜிஎஸ்டினா ஐயா பில் போடாமல் கொடுங்க, எனக்கு ஜிஎஸ்டி வந்து இது பண்ணுங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்றிய அரசு வந்து வெள்ளச்சாதத்தை பாதிப்புக்கு பணம் தர மாட்டீங்க, பார்க்க வர மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க, பிஎம்ஸ்டிகா ஃபண்டுக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் யார் யார் இந்த மாதிரி ஜிஎஸ்டி கட்டாமல் இருக்காங்க, இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருக்காங்கன்னு சின்ன சின்ன ஆளுங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுப்பீங்க. அம்பானி அதானியோடைய வராக்கடனை தள்ளுபடி பண்ணக்கூடிய மோசமான அரசு, சாதாரண மக்கள் வந்து நடுத்தர மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜிஎஸ்டி கட்டலை, இல்லை வந்து டிடிஎஸ் கட்டலை, இல்லை வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணல, உடனே நோட்டீஸ். அதாவது வருமான வரியை கட்ட வேண்டும், இது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை, ரைட்டு. அதெல்லாம் பெரிய ஆளுங்கிட்ட போய் சொல்லுங்கள். அதாவது ஒன்றும் புரியல, அம்பானி அதானிக்கும் ஒரே வரி, சாமானிய மக்களுக்கும் ஒரே வரின்னா என்ன கதை இது? அங்கே மட்டும் 2 பேருக்கும் ஒரே வரி போடுறீங்க, இங்கே எதுக்கு ஸ்வீட்டுக்கு அதிகம் காரத்துக்கு அதிகம்? என்ன கான்செப்ட் இது? அப்போ உங்களுக்கு கான்செப்டே தெரியல. அப்போ நீங்கள் போடுறதெல்லாம் பார்த்தா, அதுவும் இல்லாமல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிற வார்த்தை என்ன திமிரான பேச்சு. மக்கள் பிரதிநிதியாக உள்ளே போகாதவங்க நீங்கள் ராஜ்யசபா வழியாக உள்ளே போயிட்டு கேட்டால் தமிழருங்கிறீங்க. நீங்கள் தமிழராங்கிறது எங்களுக்கு யோசனையாக ஆகுது. நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா ஒரு நிதியை கூட கொடுக்க இன்னுங்க. நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு ரயில்வேக்கு நிதி கொடுக்க வேணாம், மெட்ரோவுக்கு கொடுக்க வேணாம், வறட்சி நிவாரணம் கொடுக்க, எது கொடுக்காட்டினாலும் இவங்களுக்கு ஒரு அறிவே இல்லை இந்த தமிழர்களுக்கு. நம்ம இவங்க முன்னால் போய் உட்காந்தா கூட இவனுங்க சுரணையே இல்லாமல் அமைதியாக இருப்பாங்க தானே உங்களுக்கு துணிச்சல் வருது. இதே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முதல்ல ஜிஎஸ்டிலாம் நிறுத்துங்கம்மா, பணம் என்னமாச்சு அப்படின்னு ஒரு 10 பேர் கேட்டால் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைவீங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எல்லாரும் இந்தியாவில் எல்லா பகுதிகளுக்கும் போகலாம், நம்மளும் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணிவிட்டு எங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா அதுக்கு பேர் என்ன? ஒரு ஆள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நீங்கள் திருப்பி கொடுக்கணும், அதுக்கு பேர் என்னங்க? இப்போ அதுதானங்க நீங்கள் பண்ணுறீங்க. இதுக்கு என்னென்னா, இதுக்கு சில பேர் வக்காலத்து வாங்கும்போது ஜீர்ணிக்கவே முடியல. என்னையாது நீங்கள் பிஜேபியில் சம்பாரி, பிஜேபிக்கு அடிமையாயிரு, நீ ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கியாரு, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ மோசம் பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, அதை கேட்க ஒரு துப்பு இல்லாமல் இருக்கீங்களே. இந்த பணம் பதவிங்கிற ஒன்றுக்காக அப்படி இருக்கீங்களே, இது வந்து நியாயமா? இதெல்லாம் மக்கள். ஆனால் என்ன ஒன்றா நமக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, அதிமுக கூட சேர்ந்தனா 4 எம்எல்ஏ உள்ளே போயிருக்காங்க. இவங்க நல்ல அதிமுகவுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும். எடப்பாடி தான் கழட்டி விட்டார்ல, ஒரு எம்எல்ஏ உள்ளே போக மாட்டாங்க, கவுன்சிலரே உள்ளே போக மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இவங்க இந்த மாதிரி வந்து மத அரசியல் இதெல்லாம் தாண்டி இப்போ மக்களை வந்து வரி போட்டு அவங்கள ரொம்ப ஓட்டாண்டி ஆக்கி இது வந்து ஜிஎஸ்டிங்கிற பேரில் கொள்ளை. இப்போ என்ன சொல்கிறாங்க, சரி ரைட், நம்ம என்ன கேட்குறா, ஜிஎஸ்டி போட்டு 10 வருஷம் ஆச்சுங்க, இப்போ ஸ்வீட்டுக்கும் காரத்துக்கும் இவ்வளோ ரேட்டுங்கிறத நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. சரிங்க நாங்கள் பார்க்குறோம். இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ இவ்வளோ நாள் யாரும் உங்களுக்கு சொல்லலை. அப்போ நம்ம என்ன கேட்குறோம், அவர் கேட்குற ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஐயா பன்னுக்கு வந்து 5%, க்ரீமுக்கு 15%, ரெண்டையும் ஒன்றா வச்சா 18% போடுறீங்க. மக்கள் என்ன கேட்குறாங்க, இந்த பண்ணை தனியாக கொடுங்க, க்ரீம் தனியாக கொடுங்க, நாங்களே ஒட்ட வச்சுக்கிறோம், இதுக்கு கம்மியாக ஜிஎஸ்டி போடுங்க, அதுக்கு அதிகமாக ஜிஎஸ்டி போடுங்க, ரெண்டையும் பார்த்தா கம்மியாக வருங்கிறாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்போ இது வந்து இன்னொரு வேலை. இனிமேல் க்ரீம் பிஸ்கெட் வேணாம், க்ரீமை தனியாக கொடுங்க, ப்ரெட்டை தனியாக கொடுங்க. அதேமாதிரி வந்து பீஸாவுக்கு வந்து இது பேர் வந்து பீஸாவுக்கு வந்து இது கம்மி, இது வரி கம்மி, கடல் மிட்டாய்க்கு வரி அதிகம். அப்போ பாரம்பரியமாக நம்ம இந்த சின்ன பாட்டி கீட்டிலாம் வைக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் வரி அதிகமாக போட்டுட்டீங்க. என்னங்க என்ன அநியாயம் இதெல்லாம்? ஒன்றுமே புரியலையே. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில், அதாவது வந்து என்னென்னா, இன்றைக்கி நிர்மலா சீதாராமனும் வானதியர்களும் பேசிய இந்த பேச்சு வைரல் ஆகிட்டு இருக்கா. இது உங்களுக்கு கவலையே இல்லைங்க வைரலாக கூட. ஏன்னா தமிழில் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டிலமோ எப்படி இவங்க ஓட்டே நமக்கு போடுறதில்ல. இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில. மற்றபடி இந்த வீடியோ வைரல் ஆனாலும் நமக்கு பேச வேண்டியதாகுது. இந்த ஆட்சி இன்னொன்று என்னென்னா, அடுத்த ஆட்சி வந்து அது மாறுமான அதே சந்தேகம். ஏன்னா இவங்க தான் பயங்கரமாக ஏற்றி வச்சுட்டு போயிட்டாங்களே சில நடவடிக்கை. இப்போ வந்து ப. சிதம்பரத்தில் கேட்டிங்கன்னா, என்னங்க அது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப கேவலமாக தான் ஆகுது, என்ன பண்ணுறதுங்க?
அப்படிங்கிறாங்க. அடுத்தாச்சு வந்து மாறுமான்னு தெரில. மறுபடியும் சொல்கிறோம், ஒரு மோசமான நிர்வாகம். அதுவும் இந்த நிதி விஷயத்தில் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறது தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டிருக்குது. அது நம்ம இது நிறையா டெக்னிக்கலாக பேசினா நிறைய பேர் புரியாதனால இதோடு நிறுத்திக்கிறோம். மறுபடியும் சொல்கிறோம், இந்த ஆட்சி விரைவில் போனால்தான் நாட்டுக்கு நிம்மதி. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது பொருளாதார ரீதியில் தாண்டி இவர்கள் இன்னும் ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்கன்னா நல்ல வேலை ஒரு பெரும்பான்மையாக வரல. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வக்பு வாரிய சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம்னு உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தியிருப்பார். அது வரைக்கும் இந்தியா தப்பிச்சது. இந்தியா நம்ம சொல்கிற மாதிரி இயற்கை அப்படிங்கிறது நம்ம மோடி, அமித்ஷா 2 பேரும் பூட்டி சாவி எடுத்துகிட்டு போகக்கூடியது இல்லை. இந்தியா கண்டிப்பாக ஒரு நாள் விரட்டி அடிக்க போடுவார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.